அப்பா, துதிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இன்றைய ஃபேமிலி பைபிள் ஸ்டடியில் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். சங்கீதம் 100 நாம் வாசிக்கிறது போல அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். எனவே நாமும் இப்பாடல் வழியாக கர்த்தரை ஸ்துதிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இந்த செய்தி வேலை கர்த்தரின் கரத்தில் நாம் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். செய்தி கொடுக்கும் மகன் வழியாக நீ பேசும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen, amen. Thank you for leading worship. Praise the Lord. இந்த நாளில் Praise the Lord. நாம் கடைசி காலத்தை குறித்தும் கடைசி காலத்தில் இருக்கிற நாட்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய நாளில் இந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்து விட்டோமா அப்படின்ற தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Are we living at the end of the end times? நாம் கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஆனா கர்த்தருடைய வருகை எப்ப இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை நாம அந்த அவர் வாசல் அருகே இருக்கிறாரா இல்ல இன்னமும் கொஞ்சம் தூரமா இருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதத்துல இருந்து சில காரியங்களை பார்த்து நாம் எந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த காலகட்டத்தின் முடிவில் இருக்கிறோமா, எவ்வளவு சமீபமாய் முடிவுக்கு இருக்கிறோம் என்பதை எல்லாம் குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். இன்றைக்கு மட்டும் பார்த்து முடித்து விட முடியாது. அதனால் ஒரு சில வாரங்களா இதை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே கடைசி முறை நான் சொல்லும் பொழுது காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தீமையின் உள்நோக்கத்தை குறித்து நாம் ஆழமாய் படித்தோம். வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஈவில், வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈவில், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஈவில் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தீமையின் உள்நோக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். ஏன் தேவன் இந்த உலகத்துல தீமையை அனுமதிக்கிறார், அதற்கு காரணம் என்ன என்பதை எல்லாம் குறித்து நாம் ஆழமாய் தியானித்தோம். அதை பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக இந்த தீமையை பயன்படுத்துகிறார். மக்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போகும் பொழுது தேவன் மக்களை தண்டிக்கிறார். அவருடைய கோபம் அவர்கள் மேல் பொங்கி எழுந்தது என்று வேதம் சொல்லும் பொழுது தேவனுடைய நீதியை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் இந்த தீமையை அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது தீமையின் உச்சத்தை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றும் அறியாத பாவம் அறியாத அவரை சிலுவையிலே அடித்துக் கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்மையே நமக்காக தாழ்த்தி கொடுக்கிறதுனால ஒரு பக்கம் தீமை இருந்தாலும் தேவனுடைய அன்பு அதில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது போலவே தேவன் இந்த தீமையை நம்மை டிசிப்ளின் பண்ணுவதற்காகவும் நம்ம பிரசுத்தமாக்குவதற்காகவும் பயன்படுத்துகிறார். நமக்கு சேலஞ்ச் எல்லாம் வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போனாலும் கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தாலும் தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், பொன்னாய் விளங்க பண்ணுகிறார். இந்த 4வதாக நாம் பார்த்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு டிஸ்பிளே சைன்ஸ் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ் என்று நாம் அன்றைக்கு பார்த்தோம்.
என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி காலம் எப்படி இருக்கிறதா, கொடியதா இருக்கிறது, காலம் பொல்லாததா இருக்கிறபடினாலே என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப God is using evil as a sign for the end times. அதை குறித்தும் நாம் அன்றைக்கு பார்த்தோம். அதை குறித்து நாம் தொடர்ந்து படிப்போம் என்று நாம் சொன்னோம். அது போலவே கடைசியாக an opportunity for God to deliver us from evil. தீமை ஒரு பக்கம் இருந்தாலும் தீமை அப்படியே அதிகரித்து கொண்டே போகிறது. It reaches a peak. அதாவது அக்கிரமம் மிகுதியாகி it reaches a peak. அப்ப என்ன பண்றார்? Jesus is coming back to this world and restoring us. தேவன் என்ன பண்ணுகிறார்? வந்த தீமையை சரிகட்டி கண்ணீர்கள் யாவையும் துடைத்து என்ன பண்ணுகிறார்? He is establishing his kingdom. So இது எல்லாவற்றையும் கர்த்தர், இந்த தீமை அனுபவத்தின் நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா, God is using it as a sign for the end times என்பதை குறித்து நம்ம அன்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதை குறித்து நாம் தொடர்ந்து படிப்போம். அப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்கும் பொழுது எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற வசனம் என்ன என்று நாம் பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும்னா எவ்ரிதிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம். அதுல எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு தி எண்ட் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. இது எப்ப சொல்றாரு? எப்ப அவரை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு? இந்த இதை எப்ப, இந்த முடிவு சமீபமாயிற்றுன்னு எப்ப சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்ப மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இவங்க நற்செய்திகள் எழுதப்பட்ட நாட்கள், அப்புறம் லெட்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, 50 கிட்ட க்ளோஸ் டு 50 AD அவர் கலேஷியன்ஸ் கலாத்தியர்களுக்கு எழுதுகிற முதல் கடிதமே பாத்தீங்கன்னா கலாத்தியர்களுக்கு, தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வருகிறார். அப்புறம் எபிசியன்ஸ், அப்புறம் பிலிப்பியர், கொலோசியன்ஸ் இதெல்லாம் எழுதி முடிக்கிறார். அப்புறம் பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகங்கள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி புத்தகம். டைட்டஸ்க்கு எழுதின புத்தகம், இவைகள் எல்லாம் கடைசி புத்தகமா இருக்கிறது. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு எழுதுகிறார். கிட்டத்தட்ட 65 AD எல்லாவற்றையும் பார்த்து அவர் எழுதுறார். அப்பவே என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்ப அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கிறார். அதை குறித்து பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை இங்க வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா கடிதத்துல என்ன பண்றாரு, இவைகள் வர காத்திருக்கிறதை குறித்து பேசுகிறார். அதாவது 3ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்துல என்ன நடக்கும், எப்படி இருப்பாங்க, அவருடைய வருகை தாமதமாகிறதே, அநேகர் இதை குறித்து என்ன சொல்லுவாங்க, where is your God, where is the promise, உங்க கடவுள் ஏதோ திரும்பி வராருலாம் சொன்னீங்களே என்று சொல்லி people will mock. ஆனா பாருங்க, அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆனா அவர் தாமதிக்கலாம் இல்லை. he will come at the appointed day. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. he is beyond time அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலும் பாருங்க தன்னுடைய கடிதங்கள் எல்லாத்துலயும் கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப கடைசியில பேதுரு க்ளோஸ் டு 70 AD, அதாவது 70 AD எருசலேம் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டு ரோமர்களால வெளியில சிதறடிக்கப்படுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் பிஃபோர் தட் பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தினா கிளியர் மைண்ட், சோபர் மைண்ட். அதாவது என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை நிதானித்து அறிகிறதான ஒரு மனம் தான் பாத்தீங்கன்னா அந்த தெளிந்த புத்தி.
இப்ப உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. உலகத்துல ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பம் முதல், உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் எத்தனை பேர் அட்டென்ஷன் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்க நீங்க? எத்தனை பேர் உலகத்துல இதெல்லாம் நடக்குது, எத்தனை பேர் வேதத்தை எடுத்து பார்த்திருக்காங்க, இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதுன்னு யாரும் பார்க்கறது இல்ல. ஆனா நமக்கு பாருங்களேன், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயுல நம்ம பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அதிசயங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு அருள் இருக்கிறார், அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கவனமாய் கவனியுங்கள்னு சொல்றாரு. அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நம்ம 10ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க பார்ப்பாங்க, ஆனா even though they are seeing, they will not find out. Even though they are listening, they will never hear. அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உலகத்துல உள்ளவர்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது, இயேசு சொல்ல, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது முடிவு சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் அங்கே நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப we are very close. We are very close. Even then when Peter wrote this letter, இல்லையா? when Apostle Paul wrote this, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் எழுதின அந்த காலத்தை விட இப்பொழுது நாம் மிகவும் சமீபமா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு க்ளூ கொடுக்கிறார் இல்லையா? ஜீசஸ் gives a clue of the end times. அது என்னன்னு பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை நம்ம அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது, அதான் வசந்த காலம் வந்துருச்சுன்னு எப்படி நீங்க தெரியும்? இளம் கிளைகள் தோன்றுகிறத நீங்க பாப்பீங்க. இட் வில் ஸ்டார்ட் டு பாப் அப். தீஸ் ஈவென்ட்ஸ் வில் ஸ்டார்ட் டு பாப் அப் இல்லையா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்புறம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நோவாவின் காலத்தில் இருக்கிறது போலவே இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, யூதர்களே என்னன்னா பெரிய ஒரு அடையாளம். அதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அதை நம்ம பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிருச்சு அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்புறம் பாருங்க, மக்கள், நான் சொன்ன மாதிரி தீமையின் உச்சத்தை நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள் இல்லைன்னா வேற எல்லா செய்திகளை கேட்கும் பொழுதும் தீமையின் அடிச்சுவடுகளாய் இருக்கிறபடினால என்ன பண்ணுகிறோம், நாம் நெருங்கி கொண்டே வருகிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல அக்கிரமம் மிகுதியா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநியாயம் ஆயிடுச்சு. உலகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உலகம் மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஓகே, we are slowly getting towards the end of the time என்று நமக்கு தெரியவிருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 22, 24 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். வாசிக்கிறவன் கவனிக்க கடவன் இல்லையா? நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்திலுள்ள சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது we have to pay attention to see what's going on and how close we are to the end. இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா உணர்ந்து கொள்ள முடியும். The signs of the end of the end times. அதாவது கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்பவே சொல்லிட்டாரு. கடைசி கால முடிவின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது கடைசி காலத்தின் முடிவின் அடையாளங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 காரியங்களை நான் சம்மரியா இங்க கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த 5 காரியங்களையும் நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் அதை முடிப்போம். ஓகே, அவைகளை பார்க்கிறதுக்கு முன்பதாக இந்த கடைசி காலம் அப்படின்னு வந்தாலே நமக்கு அது கலக்கமா இல்ல சந்தோஷமா? கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம். அதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு?
ஏன் சந்தோஷம் நமக்கு? ஆண்டவரை காணுவோம்ல, ஆண்டவரை காணும். கரெக்ட். கிறிஸ்துவை பார்ப்போம். அவரை நாம் பார்க்க போகிறோம், அதனால அது நமக்கு சந்தோஷம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமாயிட்டு வந்துருச்சுன்னு சொல்லி யூ லிஃப்ட் அப் யுவர் ஹெட், தலைகளை நிமிர்த்தி என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ நம்ம சொல்லுகிறார். சோ இந்த இடத்துல நமக்கு அது சந்தோஷம் தான். ஏன்னா மீட்கிறவர் என்ன பண்ணுகிறார், சியோனிலிருந்து வருகிறார். நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நாம கலங்க தேவையில்லை. ஏன்னா இவ்வளவு நாள் நாம் என்ன பண்ணுகிறோம், எப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவீர், மாரநாதா எப்பொழுது நீ வருவீர் என்று காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காத்திருக்கிறோம். நமக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான், நமக்கு அது கலக்கம் இல்லை. ஸோ we are getting close to the end. அதனால நம்ம மனசுல பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கி திகில் அடைய தேவையில்லை. காரணம் அவர் குறித்த நாளில் வருவார், வரும் பொழுது நம்மை அழைத்து செல்லுவார். அதனால சந்தோஷத்தோடு இருக்கும். ஸோ முதலாவது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டைம் ஸ்பேன், காலமும் கால இடைவெளியும் இல்லையா. பல காலங்கள் கடந்திருக்கிறது. இந்த காலத்தை குறித்து நம்ம ஜெனரல் ஓவர்வியூ பார்க்க போறோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க போகிறேன், இன்றைய நாள் வரைக்கும். அதை பார்க்கும் பொழுதே நம்ம காலத்தின் கடைசி நொடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் உலகத்துக்கு முடிய போகிறது, இல்லைன்னா கடவுள் இருக்காருங்க இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு அடையாளம், ஒன்லி ப்ரூஃப் மட்டும், ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னா இஸ்ரவேல் தான். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்துல இருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான், அவர்களை சுற்றிதான் பல சம்பவங்களை வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது யூதர்களே ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறார்கள். சோ இந்த இரண்டு காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். அதுல பார்க்கும் பொழுதே நமக்கே தெரியும், we are almost close to the end of the days. அதுல ஒரு சந்தோஷம் தான் இல்லையா நமக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவில், பெயின் அண்ட் சஃபரிங், தீமையும் துன்பமும் உலகத்துல இருக்கிறது. இந்த ஈவலை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அடையாளங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. திஸ் ஜெனரேஷன், இந்த சந்ததி அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் சம்பவித்து முடியும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சந்ததி அப்படின்னா நம்ம சந்ததி தான். இவைகள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சந்ததி ஒளிந்து போகுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒளிந்து போகாது. அதுக்குள்ள ஆண்டவர் வருகிறதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நேச்சர், அதாவது இயற்கை, வானத்திலும் பூமியிலும் பல சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று பார்க்கிறோம். இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர், ரைட், இவைகள் எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், அது இது என்று சொல்லி வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அது போலவே இவைகள் எல்லாம் நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய வருகைக்கு மிக சமீபமா இருக்கிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல 2 கேள்விகளை கேட்கிறாங்க இல்லையா. அது நமக்கு கொஞ்சம் கவனமாய் நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னா, இயேசு 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றாரு. எவைகள் அப்படின்னா, தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பித்து பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு கட்டடம் இருக்கு, கட்டடத்துடைய வால், த செகண்ட் டெம்பிள் தான் இது. இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது இருந்த அந்த டெம்பிள், இந்த செகண்ட் டெம்பிளோட வாலுடைய திக்னஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க ரூம் சைஸுக்கு இருக்கும். உங்க ரூம் சைஸுக்கு ஒரு கல்லினுடைய திக்னஸ் இருக்கும். அதாவது 70 AD ரோமர்கள் இஸ்ரவேல், அதாவது ஜெருசலேமை சுற்றி முற்றுகையிட்டு ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி அழித்து போடுகையில, அப்ப ஜோசிபஸ், அதாவது பிளேபியஸ் ஜோசிபஸ் அப்படின்ற ஹிஸ்டோரியன், அதாவது யூதர்களுடைய ஹிஸ்டோரியன் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேட்டபுல்ஸ்ல இருந்து அப்படியே போடுவாங்களாம் அந்த பெரிய ஒரு கல், பெரிய பெரிய பாறாங்கள் விழும் பொழுது அந்த டெம்பிள்
வால்ல இடிக்கும் பொழுது அந்த டெம்பிள் வால் அப்படியே ஸ்ட்ரக்சரோட அப்படியே நின்னுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான வால்ஸ், த டெம்பிள் வால்ஸ், தேவாலயத்தின் அந்த கட்டிடங்கள், அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அதனாலதான் சீஷர்கள் இயேசுவிடத்துல காண்பித்து, இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, இதெல்லாம் பாக்குறீங்களே, அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடினா, ஒரு வீட்டின் மேல் ஒரு வீடு இல்லை, அந்த அளவுக்கு பெரிய கட்டிடம், அந்த இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த ரோமர் எம்பரர் டைட்டஸ் என்ன பண்றாரு, டைட்டியஸ் வெஸ்பியன் அவர் பேர், அவர் வந்து 70 AD எருசலேமை முற்றுகையிட்டு ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு அழித்து போடுகிறார். அப்ப என்ன பண்ணாங்க, பெரிய ஃபோர்ட்ரஸ் இல்லையா, எருசலேம் பெரிய ஃபோர்ட்ரஸ். அப்ப அந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ள நம்ம மலைக்கோட்டை இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ஒரு கோட்டை. அதுதான் எப்பொழுதுமே வார் வரும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ள போய் சேஃபா இருக்கும்படி தங்கிக் கொள்வார்கள். அதே போலதான் என்ன பண்ணாங்க, எருசலேம்ல வந்து அந்த ரோமர்கள் வந்து அழிக்க வரும் பொழுது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அந்த கோட்டைக்குள்ளாக போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டா அந்த இடத்துல சொல்றாரு. அதை நம்ம உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்க. If you are in Judea, go out of the town. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் அவுட் ஆஃப் த டவுன். எருசலேமுக்குள்ள போகாதீங்க, எருசலேமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்தவங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப யூதர்கள் எல்லாம் எங்க ஓடினாங்கன்னா எருசலேமுக்குள்ள ஓடினாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அப்ப பாருங்க, யூதர்கள் more than 1 million Jews were killed by Titus அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த எம்பரர் டைட்டஸ்னால அன்றைக்கு கொல்லப்படுகிறார்கள். சோ இதுதான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அந்த 3ஆம் வசனத்துல என்ன 2 கேள்விகளை அவங்க வைக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீஷர்கள் இடத்துல வந்து எப்பொழுது இவைகள் சம்பவிக்கும்னா, எப்போது ஆண்டவரே இந்த ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும். சோ இது ஒரு கேள்வி இல்லையா, அதாவது when Jerusalem will be destroyed அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப 2 கேள்வி கேட்கிறாங்க. ஜீசஸ் இஸ் ஆன்சரிங் போத் ஆஃப் த கொஸ்டின்ஸ். பட் இன்னொன்னு நீங்க வேதத்தை பார்க்கும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். எப்பொழுது எருசலேம் அழிக்கப்படும் பொழுது என்னென்ன நடந்ததோ அதே காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலும் நடக்கும், உலகத்தின் முடிவிலும் நடக்கும். அந்த பைபிளை நீங்க வாசிக்கும் பொழுது ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். பழைய ஏற்பாடுல பாருங்க, மோசையின் காலத்துல எப்படி நடந்ததோ அதே போலதான் நடக்குது. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் திருப்பி நடக்கிறது. எருசலேம் அன்றைக்கு சிதறடிக்கப்பட்டு எருசலேம் அழிக்கப்பட்டது போலவே இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் டு த டேஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் டிசைபிள்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டில் அப்ளிகபிள் டு அஸ். அதாவது அன்றைக்கு என்ன நடந்ததோ அதில் உள்ள காரியங்களை எல்லாம் திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அன்றைக்கு ஒருவேளை எல்லாம் யூதேயா விட்டு வெளியில ஓடினாங்களா, இன்றைக்கும் ஓடுவார்கள். அன்றைக்கு எருசலேம்கள் எல்லாம் கூடி சேர்ந்தாங்கன்னா அதே மாதிரி கூடி சேர்வார்கள். அப்புறம் வந்து யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும்னா இது எல்லாமே நடக்கும். வானத்துல பெரிய சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்னா அதுவும் அசைக்கப்படும். 70 AD பாருங்க, ஒரு பெரிய காமெட் இட் அப்பியர்ட் ஆன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய காமெட் அப்படியே வானத்துல பறந்து போச்சான். அதை பார்க்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் அந்த ஜோசிபஸ் எழுதுறாரு, அவருடைய ஹிஸ்டாரியல் ரெக்கார்ட்ல அவர் எழுதும் பொழுது அதை குறித்தும் அவர் சொல்லுகிறார். சோ வானத்துல சில அடையாளங்கள் காணப்பட்டது, அதே போலவும் இந்த கடைசி காலத்திலும் அடையாளங்கள் காணப்படும். அப்ப ஜீசஸ் இஸ் ஆன்சரிங் போத் த கொஸ்டின். ஒரே ஆன்சர்னால என்ன பண்றாரு, அவர் ஆன்சர் பண்ணுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து, அதாவது சீஷர்கள் 70 AD இருந்த சந்ததி, அவர்களுடைய சந்ததி ஒளிந்து போகிறதுக்கு முன்பதாகவே சில காரியங்கள் நடந்து முடிந்தது. அதே போல நாம வாழ்கிற இந்த சந்ததியும் முடிந்து போகிறதுக்கு முன்பதாக என்ன பண்ண ஒரு சில காரியங்கள் நடக்க போகிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் இந்த சந்ததி ஒளிந்து போகும் முன்னர் என்ன பண்றது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும்னு இயேசு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, நோவாவின் காலத்துல நடந்தது போல நடக்கும். இப்போ நோவாவின் காலத்துல ஒரு சந்ததி இருந்தது பாருங்க, அவர்கள் அழிந்து போகிறதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்தை அழிச்சிட்டார் தேவன். அதே மாதிரி இப்பொழுது ஒரு சந்ததி இருக்கிறது. There is a generation
தலைமுறை இல்லையா, சந்ததி தலைமுறை இருக்கிறது. இவைகள் அழிந்து போகிறதுக்கு முன்பதாகவே உலகம் கூட அழிந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சோ இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். So the signs of the end times, கடைசி கால முடிவின் அடையாளங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது டைமை குறித்து நாம் பார்ப்போம். காலம் ஒரு அடையாளம். Alright. The sign, the time. The time is a sign of the end times என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அப்ப இளைப்பாறுதல் இனி வரும் காலமாயிருக்கிறது, இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 6 நாளில கர்த்தர் என்ன பண்றாரு, உலகத்தை உண்டு பண்ணுகிறார். அப்ப 7ஆம் நாள் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் நாள் இன்னும் என்ன பண்ணல, வரல அப்படின்னு சொல்லி எபிரேயருடைய ஆக்கியோன் சொல்லுகிறார். அதாவது 7ஆம் நாள் எதுக்காக உண்டப்பட்டது, நமக்காக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுக்காக 7ஆம் நாள் உண்டாக்கப்படவில்லை, தேவன் ஓய்ந்திருந்தார் என்பது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயருடைய ஆக்கியோன் இன்றைக்கு நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 6 நாள் முடிஞ்சிருச்சு, அப்ப 7ஆவது நாள் தொடங்க போகுது. இப்ப 6ஆம் நாளின் கடைசி மனைத்துளிகளிலே தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷனுடைய குமாரனுடைய காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயத்துக்கு முன்னதாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருத்தரும் ஒன்றும் கண்டுக்கல, எல்லாம் ஜாலியா எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி, எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஃபைன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்ட ஜனம் மட்டும்தான், அது யாருன்னா நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் மட்டும் 8 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, தேவனுடைய விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி கொஞ்சம் சிலங்க ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்பயும் அப்படித்தானே நடக்கிறது. மெய்யான கிறிஸ்தவர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, பொய்யான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த பொய்யான கிறிஸ்தவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில அப்பாஸ்டசி, அவங்க என்ன பண்றாங்க, விசுவாச துரோகம் பண்ணிட்டு அவங்க விலகி போறாங்க. ஆனா மெய்யான கிறிஸ்தவர்கள், தேவனால் அழைத்து நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டவர்களோ கடைசியில மீட்கப்படுவார்கள். எப்படி நோவாவினுடைய குடும்பம் மீட்கப்பட்டதோ அது போல. அப்ப the காலம், the time of the end time is a sign. அது ஒரு அடையாளமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அடையாளம் பாத்தீங்கன்னா we are getting close to the Sabbath, we are getting close to the நம்ம சண்டேவா செலிப்ரேட் பண்றோம், பட் ஆக்சுவல் சாபத் டே என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே தான் சாபத் டே. எவ்ரி வீக் இந்த சாட்டர்டே வருகிறது. சாட்டர்டே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா we have come close to the end of the time தான் நம்ம என்ன பண்ண வைக்கணும்னா புரிந்து கொள்ளணும். ஏன்னா சாபத் denotes rest. அப்ப நித்திய இளைப்பாறுதல் இப்பதான் நமக்கு வரப்போகிறது. அப்ப பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப 6 நாள்ல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார். 7ஆம் நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. இப்ப இந்த டைம் லைனை போட்டு பார்க்கலாம். இப்ப 6ஆம் நாள்ல மனுஷனுடைய ஏஜ், the age of men, இவ்வளவு ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி கிட்டத்தட்ட 10,000 years, நம்ம ஈவன் பிப்ளிக்கல் டைம் படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் more than 7,000 years கிட்ட வருகிறது நம்ம பார்க்கிறோம். பட் it could be even more than that. We don't know the exact timeline. It could be even more than that. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா the age of the sea and the sky being, the age of the stars, the age of the land, the age of the water, the age of light and darkness. So கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம என்ன நினைச்சிட்டோம், யூதர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது சீஷர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஜீசஸ் will come immediately, உடனே வந்துருவாரு, within a few hundred years, not even 100 years, within a few years or 10 years 20 years Jesus will return ன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, இல்லப்பா நீங்க நினைக்கிற டைம் லைனே வேற, God's timeline is different, he is beyond time and space அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெரிய டைம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ the age of the different age, ஒரு
கிளாக் எடுத்துட்டு அதை நம்ம 6 டிவிஷனா டிவைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. டே 1 அது ஒரு 10,000 வருஷம்னு வச்சுக்கோங்க. டே 2 10,000 வருஷம், டே 3 10,000 வருஷம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. டே 6 ஒரு 10,000 வருஷம்னு வச்சுட்டோம்னா மனிதர்கள் உண்டாக்கப்பட்டு பல வருடங்கள் கடந்து போயிடுச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 இயர்ஸ். அப்ப நம்ம எந்த மணித்துளிகளில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது we are almost at the last minute. I would even say that we are at most at the last second கூட நம்மளால சொல்ல முடியும். அவர் வாசல் அருகே நிச்சயமா இருக்கிறார். காலத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிகிறது இவ்வளவு காலம் கடந்து போயிருக்கு. அப்ப we must be close to the end அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப ஏஜ் ஆஃப் மென்னு மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்ப ஏஜ் ஆஃப் மென்னு பாத்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து இன்றைக்கு நம்மளுடைய காலங்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா எவ்வளவோ மனிதர்களுடைய ஆட்சி காலங்கள் கடந்து போயிருச்சு. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் அங்க இருந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க 70 AD they were scattered around the world. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த சர்ச். இது எல்லாமே பாருங்களேன் ஏஜ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. புறஜாதியாரின் காலம் என்று நாம் அநேக இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களையும் நாம் பார்க்க போகிறோம். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா we are at the age of the Gentiles, but we are very close to the end of the age of the Gentiles. அதை குறித்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வைத்தும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை வைத்தும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? துரத்தப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 70 AD துரத்தப்பட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 2000 வருஷம் கடந்து போயிடுச்சு இல்லையா? 2000 வருஷம் கடந்து போய் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க? ஜென்டைல்ஸ் அதாவது புறஜாதியார் எருசலேமை ஆக்குபை பண்ணிட்டு அவங்க இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை படுத்தாத கொடுமையே கிடையாது. இப்ப 1940s 30s 40s கூட ஹிட்லர் என்ன பண்றாரு? அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட யூதர்களை என்ன பண்றாரு? கொன்னு தீர்க்கிறார். அப்ப இன்றைய நாள் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா they are being tortured. அப்புறம் அடுத்து பார்க்கும்போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், ஒரு ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அப்ப ஒரு பங்கு கடினமா இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமா இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஆனா புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகணும், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப God is waiting. Why he is waiting? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God is waiting for the elect, the count of the elect from Gentiles to be complete. Once it's complete, then the end will come. இப்போ ஏஜ் ஆஃப் ஜென்டைல்ஸ் முடிவுலையும் நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறமா இனிமே ஃபியூச்சர் என்னன்னா, Jesus will come back to this earth and Jesus will rule in this world and then we will be his people and he will be our king. அதுதான் நீ நடக்க போகிற காரியமா இருக்கிறது. So we are getting close to the end of the age of Gentiles என்று நான் பார்க்க. ஏஜ் ஆஃப் மென்னு மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா we are right now at the age of Gentiles. The age of Gentiles is also ending, almost ended. அதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏஜ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தானியேல் இதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டன் கிங்டம் இருக்கு. ஒரு பெரிய சிலையை பார்க்கிறாரு. அதோடைய தலை தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மார்பும் கையும் சில்வர்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இடுப்பு வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கால்கள் அயன் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இரும்பும் களிமண்ணும் கலந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாதங்கள், அதனால் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஏஜ் ஆஃப் த ஜென்டைல்ஸா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கோல்டன் கிங்டம் என்னன்னா பாபிலோன், நெபுகத்நேசருடைய கிங்டம். அதுக்கப்புறமா சில்வர் ஏஜ்னு பாத்தீங்கன்னா மேடோ பர்ஷியன் எம்பையர், மேதியர்களும் பெர்ஷியர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ்ல கிரேக்க ராஜ்யம், கிரேக்கத்துக்கு அப்புறமா நீங்க ரோம ராஜ்யம். அந்த டைம்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த ரொம்ப அயன் கிங்டம் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கிங்டம், எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர். அதுதான் ரோமன் பீரியட். அதுக்கப்புறமா இன்றைக்கு மாடர்ன் ஏஜ்ல இருக்கும். பல வருடங்கள் கடந்து போய்விட்டது. more than 2000 years have gone. அப்ப we are living in this time. இந்த 10 விரல் ராஜ்யம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா
இந்த களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யத்திலே வந்திருக்கோம். இதுதான் புறஜாதியாரின் காலம். இப்ப நீங்க புறஜாதியாரின் காலத்துல தான் இந்த ரோமர் எம்பையர்ல தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 70 AD இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்படுறாங்க. இஸ்ரவேல்னு ஒரு நாடே இல்லாம போயிடுச்சு. பாலஸ்தீனியத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்படுகிறார்கள். எம்பரர் டைட்டஸ் அவர்களை வந்து முற்றுகையிட்டு தோற்கடிக்கிறான். அதுக்கப்புறமா டைம் பீரியடை பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம் கொஞ்ச நாள் இருந்துச்சு, 313 AD வரைக்கும். அதுக்கப்புறம் பிசாண்டியன் எம்பையர், அரப்ஸ் வந்தாங்க, குரூசைடர்ஸ், மேல்மெக், ஆட்டோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிரிட்டிஷ் எம்பையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1970 to 1948 வரைக்கும் அந்த லேண்ட்ல இருக்காங்க. அப்ப இஸ்ரேல் நாடை மட்டும் எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது ரோமர்கள்ல இருந்து பிரிட்டிஷ் வரைக்கும் ஆண்டுட்டாங்க புறஜாதியாரின் காலங்கள் இல்லையா. ரோமர்ல இருந்து பிரிட்டிஷ் வரைக்கும் ஆண்டுட்டாங்க. 1948 என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வந்தார்கள், அது ஒரு நாடாக நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1967 பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த 7-day war 6-day வார்க்கு அப்புறமா இஸ்ரேல் ரீக்ளைம் ஜெருசலேம் அண்ட் ஆல் ஆஃப் இட்ஸ் லேண்ட் ஆஃப்டர் த வார். எல்லா ஒரு பெரிய அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் திரும்ப தேவ் ஆக்கியபைட். அதுக்கப்புறம் the age of gentle has almost endedங்க. அதாவது புறஜாதியாருடைய காலம் என்ன பண்ணிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இஸ்ரேல் has become a nation again. அதாவது we are so blessed to see this one, right? இஸ்ரேல் ஒரு நேஷன் ஆக அறிவிக்கப்பட்டது பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம். இதுதான் the greatest miracle of all. அதாவது இந்த மாதிரி ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் உலகத்துல ஒருவரும் இருந்ததில்லை. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துல ஜெர்மனில இருந்து ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது ஒரு 200-300 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெர்மனி, அயர்லாந்து, யூரோப்ல இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு யாருமே அவங்களுடைய ஹெரிட்டேஜ் ஞாபகம் இல்லை. நோபடி ரிமெம்பர்ஸ் தேர் ஹெரிட்டேஜ். அவங்க தாத்தா பாட்டி வேணா நம்ம வந்து ஐரிஷ் ட்ரெடிஷனை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷன் போயிடுச்சு, ஹெரிட்டேஜ் போயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப இந்தியர்களும் கூட அமெரிக்காவுக்கு வரவங்க ஒரு நாள் 2 நாள் ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் வரைக்கும் இந்தியர்களா இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பிள்ளைகள் இந்தியர்கள்னு அவங்கள பார்க்கறது இல்லை. ஸோ இது மாதிரி என்ன பண்றாங்க, அழிந்து போகிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் வைத்து நீங்கள் பார்ப்பீர்களானா, நன்றாய் கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் வைத்து பார்ப்பீர்களானால் they never lost their heritage. 2000 வருடங்கள் கடந்து போனது. அதுக்கப்புறமா இன்றைக்கு இஸ்ரவேல் ஒரு நாடாக ஒன்று சேர்ந்து அதே இதுல இருக்காங்க. பாத்தீங்களா, that is the greatest miracle of all. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து மீல் சாப்பிடும்போது அந்த யாம் கிப்பூர் உலகத்துல வேற எங்கேயோ ஒரு கார்னர்ல இருந்து செலிப்ரேட் பண்ணும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், நெக்ஸ்ட் இயர் இன் இஸ்ரேல் இன் ஜெருசலேம், நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம், நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல கடைசியாக என்ன பண்ணாங்க, 1948 they have become a nation again. இதை பார்த்தாலே போதும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சோ யூதர்கள் என்ன பண்றாங்க, they are a sign என்று நாம் பார்க்கிறோம். டுடே ஜூஸ் அதாவது இஸ்ரவேல் வந்து ஒரு நாடாக இருப்பதே பெரிய அடையாளம். ஆனா அந்த நாடா அறிவிக்கப்பட்ட இந்த 50 வருஷத்துல பாருங்களேன், எத்தனை போராட்டம், எத்தனை அக்களிப்பு இன்றைக்கு வரைக்கும். Right now Israel is in war. It's the greatest miracle or greatest sign தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை குறித்து நமக்கு டைம் இல்லாததுனால நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் தான் நான் சொல்லலான் இருந்தேன். இந்த சைன், த டைம், காலத்தை பார்க்கிற டைம், நெக்ஸ்ட் யூதர்களை பார்க்கிற ஒரு டைம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனங்களை வாசிக்க நமக்கு டைம் இல்லை, பட் அடுத்த முறை நான் சொல்லும் பொழுது பொறுமையாய் சொல்லுகிறேன். இப்போ நான் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஹிஸ்டரியை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடா இருந்துச்சு. தாவீது, அதாவது சவுலுக்கு அப்புறமா தாவீது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் சாலமோன், the entire kingdom of Israel stayed as one country அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்தர்ன் கிங்டம் 10 tribes of Israel நார்த் கிங்டம்ல தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. சதர்ன் கிங்டம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தனியா, யூதாவும் பெஞ்சமின் கோத்திரத்தாரும் சதர்ன் கிங்டம் ஆஃப், அதுதான் வந்து யூதா கோத்திரம் இல்லையா, இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் சிங்கம்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ சதர்ன் கிங்டம் வந்துட்டாங்க 975 BC-ல. அதுக்கப்புறமா நார்த்தை வந்து யார் ரூல் பண்றாருன்னா ஜெரபோம் அப்படின்ற ஒரு கிங். சவுத்துல வந்து ரெஹோபோம் அப்படின்ற ஒரு ரூல் பண்றாரு. ஜெரோபோம் ரொம்ப மோசமா என்ன பண்றாரு, மக்களை வழி நடத்திட்டு வருகிறார். அப்பதான் பாருங்க சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். எலிஷாவை எங்க அனுப்புறார், நார்தர்ன் கிங்டம்க்கு அனுப்புறார். அந்த பிரிந்து போன 10 கோத்திரத்துக்கு
சதர்ன் கிங்டம்க்கு வேலை செய்யற தீர்க்கதரிசிகளை ஏசாயா, அப்புறம் ஜெரமாயா இவங்களை அனுப்புகிறார். இப்ப நார்தர்ன் கிங்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசீரிய ராஜ்யம் வந்து அவர்களை கேப்டிவ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தை விட்டே அதை சிதறடிக்க பண்ணிட்டாங்க. அதாவது நான் இதுவே பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 கோத்திரத்தாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. 10 கோத்திரத்தாரும் சிதறடிக்கப்பட்டு அழிந்து ஒழிந்து போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா யூதா கோத்திரம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும், அந்த யூதா கோத்திரத்தினாலதான் இஸ்ரவேல் என்பவர்கள் இன்றைக்கு யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஜூஸ் என்று they have been called because of the tribe of Judah. இந்த ஜூடா கோத்திரம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னா அதுவே பெரிய அடையாளம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு. ஜெரமாயாவை அனுப்புறாரு. ஆனா இங்க பாருங்களேன், கேப்டிவிட்டி அண்ட் பாபிலோன் எப்படி அசீரியர்களாக இந்த நார்தர்ன் கிங்டம் வந்து அழைத்து செல்லப்பட்டார்களோ, சிதறடிக்கப்பட்டார்களோ, அதே போல பாபிலோனியர்கள் நேபுகாத்நேசருடைய கேப்டிவிட்டியில என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் சிதறடிக்கப்படுகிறாங்க. ஆனா அப்படி சிதறடிக்கப்பட்டு போனாங்களா? இல்ல. ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல, விடவே இல்லை. தானியேல் அனுப்புறாரு, எசேக்கியேல் அனுப்புறாரு. தானியேல் அப்பதான் தீர்க்க தரிசனங்கள் எழுதுகிறார், எசேக்கியேல் தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதுகிறார். அதுக்கப்புறமா தான் பெர்ஷியன் எம்பையர் வருகிறது. பாபிலோனுக்கு அடுத்து அந்த வெள்ளி ராஜ்யம் இல்லையா, வெள்ளி ராஜ்யம் வருகிறது. அப்பதான் எஸ்தர் அவங்களாம் அங்க இருக்கிறாங்க, மீதோ பெர்ஷியன் எம்பையர்ல. அதுக்கப்புறமா எஸ்ரா, நெஹேமியா, மலக்காய், ஜக்கரியா, ஹாகாய் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் மோஸ்ட்லி ஐசையா, ஜெரமாயா, எசேக்கியேல், தானியேல் புத்தகங்களை நம்ம வாசிப்போம். they are called the major prophets. அதனால அதான் நம்ம பார்ப்போம். ஆனா நீங்க சதர்ன் கிங்டம்ல வேற சில தீர்க்க தரிசன புத்தகங்களை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி எருசலேம் கட்டப்படும், எப்படி எருசலேம் திரும்ப ஒரு இதுவா வரும், அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எப்பொழுது கர்த்தராகிய இயேசு வருவார், இதெல்லாம் குறித்து அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஸோ இந்த பிக்சரை நான் உங்களுக்கு ஏன் காண்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள். அதாவது உலகத்துல எந்த ஒரு இதையும் எடுத்துட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்றாய் சேர்ந்ததாய் சரித்திரமேல் அவங்களுடைய இது அழிந்து போயிருச்சு. அதே போல வேற ஒரு கண்ட்ரிக்கு போனவங்க தங்களுடைய ஹெரிட்டேஜ் எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு உதாரணம் இஸ்ரவேலர்களே ஒரு உதாரணம் பாருங்க. அந்த 10 கோத்திரமும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். ஆனா அந்த சதர்ன் கிங்டம்ல இருந்த ஜூடா அண்ட் பெஞ்சமின், அந்த கோத்திரத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா இதுவே கிரேட்டஸ்ட் மிரக்கல். இஃப் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்றதுக்கு, டஸ் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்றதுக்கு கிரேட்டஸ்ட் அடையாளம் என்ன ப்ரூஃப்னா யூதர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த கடைசி கால நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா யூதர்களை சுற்றியே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ நான் சொன்னபடி யூதர்களே ஒரு அடையாளம். And the age of Gentiles has almost ended because the country of nation is formed again. யூதர்கள் இஸ்ரவேல் ஒரு நாடாக திரும்ப வந்துருச்சு. அவர்களை சுற்றி இன்றைக்கும் என்ன பண்றாங்க, மதில்களை சுற்றி அவருடைய எளிமைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, எதிரிகள் வந்து அவளை சூழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we are living at most at the end of the time. ஸோ கடைசியில ஜக்கரியா என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்கிற காலத்துல அந்த ஒலிவ மலையின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லி அந்த ஜக்கரியா வந்து அந்த கடைசியில தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி நார்தர்ன் கிங்டம் எக்ஸைல் டு அசீரியா, பட் they lost everything. சதர்ன் கிங்டம் ஜூடா ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஈவன் டு திஸ் டே. அப்ப நம்ம யாரெல்லாம் பாருங்க, நாம ஆபிரகாமின் பிள்ளைகள். எப்படின்னா யூதா கோத்திரத்தின் வழியாய் நம்முடைய யூதர் ராஜசிங்கம் கிறிஸ்து வழியாய் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்களா, அதாவது மெய்யான இஸ்ரவேலர்களா, மெய்யான கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோம். அப்போ இனி வரும் எங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யூதர்கள் பாபிலோன் எம்பையர் முடிஞ்சு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு வருஷம் கடந்து போயிடுச்சு. So we are almost at the nick of the time, the tipping point ன்னு சொல்லுவாங்க. We are very close to the end. நாளைக்கு கூட கர்த்தர் வந்திருக்கலாம், இல்லை நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கூட கர்த்தர் வந்து நம்மளை அழைச்சிட்டு செல்லலாம். ஸோ வெரி க்ளோஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட். அப்போ நம்ம வேற சைன் இருக்கு பார்த்தீங்களா, த சைன் ஆஃப் ஈவில், த சைன் ஆஃப் பீப்புள், ஆன்டி கிரைஸ்ட், த சைன் ஆஃப் த ஹெவன் அண்ட் எர்த், த ஸ்டார்ஸ் அண்ட் த ஸ்கை. இதெல்லாம் குறித்து வருகிற வாரத்திலே நாம் படிப்போம். பட் இவைகளெல்லாம் வச்சு இன்றைக்கு நம்ம 2 காரியத்தை குறித்து தான் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டைம், இந்த டைம் ஸ்பேன். காலத்தை பார்த்தாலே நம்ம என்ன தெரிகிறது, நம்ம ரொம்ப எண்டில் வந்துட்டோன்னு. யூதர்களை பார்த்தா இன்னும் பயம் வருகிறது, ஐயோ இந்த யூதர்கள் எனக்கு திரும்ப நேஷனா இருக்கிறாங்க. ஸோ there's going to be an end before this generation perishes. இந்த சந்ததி ஒளிம்புந்து போகும் முன்னரே அப்படின்னு திரும்ப சொன்ன வசனம் பயமா வருது, நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறதை கண்டாலே நமக்கு ஒரு சில பயம் வருகிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்னபடி நாம் பயப்பட தேவையில்லை, நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்முடைய மணவாளன்
மிக அருகாமையில் நமக்கு இருக்கிறார். அடுத்த வருகிற வாரங்கள் நாம் நேரம் கிடைக்கும் பொழுது நான் இந்த தீமையை குறித்தும் இந்த சந்ததி என்கிற அந்த காரியத்தை குறித்தும் இயற்கையில் நடக்கிற சில மாற்றங்களை குறித்தும் உங்களிடத்திலே சொல்லி கடைசி காலத்தின் அறிகுறிகளை குறித்து நாம் படிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாளிலே நாம் தியானித்த சில காரியங்கள் இருந்து உங்களுக்கு சில வேத வசனங்களோ இல்லை கேள்விகளோ இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீன்மொழி சிஸ்டர் வசனத்தை போட்டிருக்காங்க. 21 Luke chapter 21:28. Luke 20. தேன்மொழி போட்டாப்பே. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். அந்த வசனம் தான் நான் தேடிட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப நம்ம தலைகளை உயர்த்துங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அருமை. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். வெரி குட். வேறதாகிலும் வேத வசனங்கள். இப்ப இஸ்ரேல்ல நடக்கிற யுத்தமும் கடைசி நாட்களுக்கான ஒரு அறிகுறி தான். இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆனதே ஒரு பெரிய அறிகுறி தான். எஸ்கெட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆனோடனே the world got shaken now. அப்ப இது பெரிய ஒரு அறிகுறி தான். நமக்கு அது பெரிய கான்பிடன்ஸ். ஏன்னா மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்ன்ற வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? ரோமர் 11ஆம் அதிகாரத்துல. அப்ப மீட்கிறவர் சீயோனிலிருந்து வரப்போகிறார், யாக்கோபுக்கு வரணும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய வசனங்கள்லாம் நம்ம வாசிக்க டைம் இல்லை. அதுல பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் ஒன்னா வருவாங்க, உலகத்தின் மூளை முடுக்குல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வருவாங்களா? 10 கோத்திரத்தார் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி போயிருக்காங்கல்ல. ஆமா, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. மேபி வருவாங்க. ஷூர். குட்டி சேர்ப்பேன்றாரு. அதுக்கப்புறமா ஆபரேஷன் எக்ஸடஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல இன்றைக்கு ஒரு ஆபரேஷன். அதுல என்ன பண்றாங்கன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கிறாங்க. அமெரிக்கால இருந்து எத்தனை யூதர்கள் தெரியுமா இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்காங்க. சோ தேர் வெரி ஹாப்பி, தேர் வெரி கிளாட் இன் இஸ்ரேல். ஓகே, ஆல்ரைட். வேற ஏதாவது வேத வசனம் கேள்விகள்? தெளிவா பேசு. ஆல்ரைட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் எப்பொழுது வருவீர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் வாசல் அருகே இருக்கிறீர் ஆண்டவரே. புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வருகைக்காக பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. மேகங்கள் மீது நீ வரும் பொழுது அவங்க எதிர்கொண்டு போகிற அந்த நாளை எண்ணி ஆசையாய் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு இடைப்படுங்க. ஆவியானவரை எங்களுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி உமக்காக எழும்பி ஓட பண்ணுவீராக. உலகத்துல வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்திலே ஆண்டவரே, உமக்கு சாட்சியாகவும் உமக்கு பிரியமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வருகையை குறித்து வாஞ்சையும் தாகத்தையும் ஆவலையும் ஒரு இருதயத்திலே வைத்து அவர்களை உமக்காக பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you all for joining today. God bless you all.